கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். எபேசியர் 4 அதிகாரம் 30 முதல் 32 ஆகிய வசனங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூசணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்னைக்கு உள்ள செய்தி மிகவும் முக்கியமான ஒரு செய்தி. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்போ இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, சில குடும்பத்திலே பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி கொண்டிருப்பாங்க, அது அவங்களுக்கு தெரியாது. இப்போ அம்மா அப்பாட்ட சண்டை போடுவாங்க சில குடும்பத்துல. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு எங்க அம்மா அப்பாட்ட சண்டை போட்டு தப்பு அப்படின்னு சொல்லி என்னைக்கு உணர்றாங்களோ அன்னைக்கு பார்த்தா தெரியாம கோவப்பட்டப்பா அப்படின்னு சொல்லி உடனே மன்னிப்பு கேட்டுருவாங்க. நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கா? இல்ல இந்த உலகத்திலே வேஷம் போட்டுக்கிட்டு, ஏன்னா கடைசி காலத்திலே சர்ச்சைக்கு போற நிறைய குடும்பத்திலே என்ன காணப்படுது அப்படின்னா, அம்மா அப்பா வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, பாஸ்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, வேலை செய்யற இடத்துல எஜமானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. இதெல்லாம் உலகத்துக்குள்ள காரியமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இருக்குல்ல, பரிசுத்த ஆவியானவர் அநேக முறை நமக்கு எச்சரிப்பு கொடுப்பார். வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். இப்ப நிறைய குடும்பத்திலே என்ன பார்க்க முடியல அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்தாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா இப்ப நிறைய குடும்பத்துல அதுதான் ஹையஸ்டான பிரச்சனை. கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது அவங்களோட வாழ்க்கையில ஒரு நிம்மதி இருக்க மாட்டேன். கால வேளையில இந்த செய்தி கேட்குறீங்களா? இன்னைக்கு உள்ள செய்தி என்ன அப்படின்னா, ஒரு 8 பாயிண்ட் இருக்கு. இந்த 8 பாயிண்ட் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். வசனம் டிஸ்பிளேல தான் இருக்கு, நம்ம படிச்சு பார்க்கலாம். உங்க வீட்டில் ஒரு டைரி இருந்துச்சுன்னா நீங்க எழுதி வைத்துக் கொள்ளலாம். முதல் பாயிண்ட் என்னன்னா, சகல விதமான கசப்பு. 2வது கோபம். 3வது மூர்க்கம். 4வது கூக்குரல். 5வது தூசணம். 6வது துர்க்குணம். 7வது தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து. 8வது ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அப்ப 8 பாயிண்ட் இருக்கு. இந்த 8 பாயிண்ட்ல பிரதர் 7 எனக்கு இல்ல, ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் உள்ள கிடக்கு அப்படின்னு சொன்னால் கூட நம்ம பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இப்ப அதுதான் பிரச்சனை. இதை ஏன் காலையிலே நம்ம சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, சில குடும்பத்துல யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க, அவங்களும் கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, முழங்கால நின்று ஜெபமோ பண்ண மாட்டாங்க.
தேவனை தேடவும் மாட்டாங்க. பரிசுத்த ஆவியான துக்கப்படுத்தி நிறைய குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கொரோனா நேரத்துல நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சாங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. பாவ அடிமையிலிருந்து வெளியில வரணும்னு சொல்லி திறப்புல நின்று என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி எல்லா தேசத்துக்குள்ளயுமே ஜெபம் பண்ணாங்க. இப்போ மறுபடியும் தேசத்துக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா, மறுபடியும் பாவம் பெருகிட்டு, பாவம் பெருக 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 கொள்ளை நோய் வந்து கொண்டே இருக்கும். கடைசி காலத்துல தேவனுடைய நியாயத்திற்கு வெளிப்படும் போது வேதம் சொல்லிடுறது கொள்ளை நோய், பஞ்சம், இதெல்லாம் பைபிள்ல போட்டிருக்கு. தேசத்துக்கு தேசம் யுத்தம். இப்ப நிறைய குடும்பத்துல என்ன நடக்கு, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி வாழும்போது அவனோட வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது. மாறாக குழப்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வருத்தம், நிந்தை, அவமானம் இதெல்லாம் குடும்பத்துக்குள்ள இருக்கும். இப்போ செய்தி நிறைய குடும்பத்திலே ஆழமா கவனிக்கணும். நிறைய குடும்பத்திலே வீட்டுல என்ன இருக்கு அப்படின்னா பலவிதமான வேதனைகள் தான் இருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னா, புருஷன் பொண்டாட்டி நல்ல சண்டை போடுறது. புருஷன் பொண்டாட்டி சண்டை போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கோபம் வந்துடும், அப்புறம் சகல விதமான கசப்பு வந்துடும், மூர்க்கம் வந்துடும், நல்ல கத்தி கத்தி சண்டை போடுவோம், கூக்குரல் வந்துடும், கெட்ட வார்த்தை பேசுவாங்க, தூசணம் வந்துடும், அப்புறம் துர்க்குணம், கெட்ட குணம். கெட்ட குணம் எங்க இருக்கோ அங்கதான் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, அதுவும் உள்ள வந்துடும். சில வீட்டுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மன்னிக்க மாட்டாங்க, அதுவும் உள்ள வந்துடும். சில வீட்டுல விட்டு கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ள எப்ப வருது அப்படின்னா, கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது, குடும்பத்துல ஏதாவது சின்ன பிரச்சனை வரும்போது டக் 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 டக்னு அடுத்தடுத்த ஸ்டேஜ் போடுவாங்க. இதை ஏன் இவ்வளவு ஆழமா நிப்பாட்டி நிதானமா சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தும் போது, பரிசுத்த ஆவியானவரை வேதனைப்படுத்தும் போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், அதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்றேன், அப்ப நீங்க புரிந்து கொள்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு தாயார் ஜெபிக்க வந்தாங்க. அப்ப என்ன ஜெப குறிப்பு கேட்டேன். என் பையன் இருந்து 2 மாசம் ஆச்சு அப்படின்னாங்க. வயசு ரொம்ப கம்மி தான், ஒரு 28 வயசு இருக்கும். இப்போ வீட்டுல மகள் இருக்கா, மகளுக்கு 25 வயசு அப்படின்னாங்க. வீட்டுல கணவர் இருக்காரு அப்படின்னாங்க. 4 பேர்ல மூத்த பையன் இறந்து போயிட்டான். 2வது பொண்ணு என்ன சொல்ற அப்படின்னா, எனக்கு கல்யாணம் வேண்டாம், கல்யாணம் முடிச்சவங்க யாரு நல்லா இருக்கிறாங்க, யாரு புருஷன் பொண்டாட்டியா வாழ்றாங்க, சிலவங்க தப்பான ஒரு விபச்சாரத்துக்குள்ள போயிருக்காங்க, எனக்கு அந்த கல்யாண வாழ்க்கையே வேண்டாம், எனக்கு கல்யாண வாழ்க்கையே வேண்டாம், நான் இப்படியே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த வாலிப மகள், 25 வயசு வாலிப மகள் அம்மாட்ட சொல்லியிருக்காங்க. ஜெபகுறிப்பு வரும்போது கேட்டேன், மகன் என்ன பண்றா, வேலை படிக்கிறாளா, வேலை பார்க்கறாளா, எல்லாம் கேட்டேன் ஜெபிக்கிறதுக்காக. அப்ப சொன்னாங்க, மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணைய தேவன் தான் தருவார். ஆனா அந்த வாலிப மகளுடைய இதயத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, எனக்கு கல்யாணம் வேண்டாம், எப்ப பார்த்தாலும் அம்மாட்ட எனக்கு கல்யாணம் வேண்டாம், எனக்கு கல்யாணம் வேண்டாம், எனக்கு கல்யாணம் வேண்டாம். பையன் இறந்து போயிட்டான். 2வது மகா. இந்த மகா ஒருவேளை கல்யாணம் முடிச்சு ஒரு பேரம்பேத்தி பார்த்தாச்சு அப்படின்னா அந்த வீட்டுல தாயும் தகப்பனுக்கு கொஞ்சம் சமாதானம் கிடைக்கும். 28 வயசு பையன் இறந்து போயிட்டான். 2வது மகா 25 வயசு. இந்த மகளும் கல்யாணம் வேண்டாம், மாப்பிள்ளை வேண்டாம், இனி யாரும் எதுவும் கேட்கக்கூடாது, அவ்வளவுதான். இதை ஏன் உங்களுக்கு காலையில உங்க முன்பாக எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா, வசனத்துக்கு புறம்பே, அதாவது வெளியிலே வரும்போது சத்துரு தொடருவான், பிசாசு தொடருவான்.
மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. ஏற்ற துணைய உண்டாக்குனது தேவன். தேவனுடைய திட்டத்தை விட்டு வெளியில வரும்போது, வீட்டுல அம்மா அப்பாட்ட சண்டை போடும்போது, கோவப்படும்போது, எரிச்சலா பேசும்போது, பரிசுத்த ஆவியா துக்கப்படும் போது, அவங்களோட வாழ்க்கையிலே நிம்மதி சமாதானம் இருக்காது. போன மாசம் ஒரு குடும்பத்திலே ஜெபிக்க போயிருந்தேன். அந்த குடும்பத்திலே 2 மகள். ஒரு மகளுக்கு பிள்ளை இல்லாம இருக்கு, இன்னொரு மகளுக்கு கல்யாணம் முடியாம இருக்கு. அந்த வீட்டுல 2 மகள் தான். 2வது மகள் சொல்றா எனக்கு கல்யாணம் வேண்டாம். மூத்த மகளுக்கு பிள்ளை இல்லை. அந்த குடும்பத்துல ஜெபிக்கும் போது தாயாரோட இதயத்துக்குள்ள மிகுந்த வேதனை. வேதனை வேதனைன்னா அப்படிப்பட்ட ஒரு வேதனை தாங்கவே முடியல. அப்ப என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, பரிசுத்த ஆவியான் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். என்ன காரணம்? வீட்டுல மகள் திருமணம் வேண்டாங்க. இப்ப நிறைய குடும்பத்திலே இஷ்டப்பட்டு யாரையாவது திருமணம் முடிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஒருவேளை ஏதாவது கிடைக்கல வைக்கல அப்படின்னா, எனக்கு வாழ்க்கையே வேண்டாம், எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் தற்கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வார்த்தையை மனசுக்குள்ள பேசிக்கிட்டே இருப்பாங்க. சிலத்துல வாயில சொல்லிடுவாங்க, ஃப்ரெண்ட சொல்லிடுவாங்க, அம்மாட்ட சொல்லிடுவாங்க, எனக்கு வாழ பிடிக்கலம்மா, எனக்கு தற்கொலை பண்ணி சாவணும் போல என்ன வருது, இப்படி நிறைய தாறுமாறா பேசுவாங்க. ஒரு வாலிப மகளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருந்தாங்க. அப்ப மாப்பிள்ளை கிடைக்கவே மாட்டேங்குது. நான் அந்த மகள்கிட்ட கேட்டேன், நீ எப்பமாவது கல்யாணம் வேண்டான்னு சொல்லி எப்பமாவது சொல்லியிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டேன் இந்த வாலிப மகள்கிட்ட. உடனே வாலிப மகள் சொன்னேன், எனக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லி நான் சர்ச்சில் போகும்போதெல்லாம் ஜோப் பண்ணுவேன் அப்படின்னு அந்த வாலிப மகள் சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வீட்டுல பார்த்தா மாப்பிள்ளை பாக்குறாங்க, ஆனா அந்த மகள் சர்ச்சில் போய் என்ன ஜோப் பண்ணியிருக்கான்னு பார்த்தா, எனக்கு மாப்பிள்ளையே வேண்டாம், எனக்கு கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி அந்த பிள்ளை ஜோப் பண்ணியிருக்கான். அந்த வீட்டுக்குள்ள தடையா இருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நடக்கு அப்படின்னா, எந்த ஜெபம் பண்ணணும் எந்த ஜெபம் பண்ணக்கூடாது தெரிய மாட்டேங்குது. வாலிப வயசு பிள்ளைகள் இந்த செய்தி யாராவது கேட்டால் உடனே தேவனோட சமூகத்துல போய் அர்ப்பணிங்க, உமக்கு சித்தமானது என்னோட வாழ்க்கையில நிறைவேறட்டும்பா, உமக்கு சித்தமானது, அப்படி ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா நிறைய குடும்பத்திலே பிள்ளைகள் திருமணம் வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி பிறகு 1000 காரியம் வருது. என்னன்னு சொல்லி கேட்கும்போது முதல்ல திருமணம் வேணான்றாங்க. ஒரு குடும்பத்திலே ஒரு பிள்ளையோட தகப்பனா சொன்னாங்க, என் மகளுக்கு 150 மாப்பிள்ளை பார்த்துட்டோம், என் பொண்ணு மாப்பிள்ளை வேண்டாங்கிற, சகல செழிப்பு இருக்கு, ஆனால் 150 மாப்பிள்ளையே கழிச்சிருக்காங்க. இதுதான் அந்த கடைசி காலத்துல நடக்குது. சரி, இதுக்கும் இன்னைக்குள்ள செய்திக்கும் என்ன ஒரு கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் அப்படின்னா என்னன்னே அர்த்தம் அப்படின்னா, அம்மா அப்பா வார்த்தைக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியும் போதுதான் ஆசீர்வாதம், தீர்க்காயுசு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல வாலிப பிள்ளைகள் திருமணம் வேண்டாம் சொல்லிட்டு தனிமையில வாழ்றாங்க. தேவன் துக்கப்படுவார். ஒவ்வொரு குடும்பமும் சந்தோஷமா வாழணும், அது தேவ சித்தம். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே தேவ சித்தத்துக்கு விரோதமாக எனக்கு கல்யாணம் வேண்டாம், எனக்கு ஒண்ணு வேண்டாம். சில குடும்பத்திலே கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம், கல்யாணம் எங்க போய் முடியுது? சர்ச்சில் தான் போய் கல்யாணம் முடிக்கிறாங்க, சர்ச்சில் தான் கல்யாணம் முடிக்கிறாங்க. கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அப்புறம் கோர்ட்டு கேஸ் போய் நிற்கிறாங்க. தேவன் துக்கப்படுவாரா படமாட்டாங்க. வசனம் என்ன போட்டிருக்கு? சகல விதமான கசப்பு. ஒரு குடும்பத்துல என்ன இருக்கு? கசப்பு. ரீசெண்டா ஒரு குடும்பத்துல திருமணம் முடிஞ்சது. திருமணம் முடிஞ்ச ஒரு 3-4 மாசத்துக்குள்ளே எனக்கு இந்த மாப்பிள்ளை வேண்டாம்னு சொல்லிட்டு உடனே கோர்ட்ல போய்
கோர்ட்டுக்கு போயிட்டு. அப்ப என்னன்னு சொல்லி கேட்கும்போது வேற எழுதி கொடுத்தாங்க. ஆனா உண்மையான சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்போது, கல்யாணம் முடிஞ்ச புதுசுல கணவர் வீணான வார்த்தை பேசும்போது கணவன் மனைவிலே ஒரு கசப்பு வந்துட்டு. அந்த கசப்பு எப்படிப்பட்ட கசப்பு அப்படின்னா, சந்தேகப்படுற மாதிரி சில கேள்வியை கேட்டிருக்காரு. 2 பேருமே படிச்சவங்க தான், நல்ல சகல செழிப்புள்ள குடும்பம் தான். ஆனால் அந்த சந்தேகப்படுற மாதிரி அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த வாலிப மகளுக்கு இருதயம் ஃபுல்லா ஒரு பக்கம் பார்த்தா வேதனை ஆயிட்டு, ஒரு பக்கம் பார்த்தா கோபம் ஆயிட்டு, ஒரு பக்கம் பார்த்தா மூர்க்கம் ஆயிட்டு, ஒரு பக்கம் பார்த்தா அம்மாட்ட வந்து கூக்குரல் இட்டுட்டா. அவ்வளவுதான். அப்புறம் டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சு போயிட்டாங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன கசப்பு வரும்போது அதை பேசி சமாளிச்சு அந்த குடும்பம் ஒற்றுமையா வாழ்ந்துச்சு அப்படின்னா ஒரு குடும்பம் ஒற்றுமையா வாழ்ந்துட்டு இருக்கும். ஆனா இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பிரிஞ்சு போறாங்க. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது கசப்பு. இப்ப என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், நான் வந்து வியாபாரத்துல உள்ள ஆளு. வியாபாரத்துல இருக்கும்போது எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. கல்யாணம் முடிஞ்ச புதுசுல டாக்டர் சொல்லிட்டாரு, இவன் பொழைச்சாதான் பொழைப்பான், இல்லைன்னா ஒரு 2 days டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கையெழுத்துலாம் வாங்கிட்டு ஆப்ரேஷன் பண்ணாங்க. டாக்டர் சொல்லிட்டாரு, பொழைச்சா பார்ப்போம், அவ்வளவுதான், ரிசல்ட் அவ்வளவுதான். 2025 உயிரோட இருக்கேன். என்ன காரணம்? மனைவி கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ண. வியாபாரத்துல இருக்கும்போது வீடு கட்டினேன், கடன் வாங்கினேன், ஹவுசிங் லோன், பிசினஸ் லோன், பர்சனல் லோன், பைனான்ஸ்ல தெரிஞ்சவங்கள்ட்ட, சொந்தக்காரங்கள்ட்ட ஏகப்பட்ட கடன், 1/2 கோடி கடன், இஎம்ஐ எல்லாம் கட்டினேன். ஆனால் கடைசியில் என்ன நடந்துச்சு? நடு ரோட்ல நின்னேன். அப்ப என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கோபம், எரிச்சல், வீட்டுல வந்த மனைவிட்ட சண்டை போடுறது, இதெல்லாம் என்ன ஆயிட்டு அப்படின்னா பரிசுத்த ஆவியான துக்கப்படுவார். ஏன்னா சர்ச்சில் தான் போய் கல்யாணம் முடிச்சேன். கல்யாணம் முடிஞ்ச புதுசுல உடம்பு சரியில்லாம வந்துச்சு. மறுபடியும் தேவன் ஜீவனை கொடுத்தாரு. ஆனால் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்போது, வியாபாரத்துல இருக்கும்போது, வீட்டுல வரும்போது மனைவிட்டு கோவப்படுறது, டென்ஷனா பேசுறது, எரிச்சலா பேசுறது, இதெல்லாம் உங்களுக்கு ஏன் காலையில் சொல்லித்தர அப்படின்னா, ஒரு மனுஷன் சர்ச்சைக்கு போனா மட்டும் பத்தாது, கையில பைபிள் எடுத்து வாசித்தா மட்டும் பத்தாது, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணா மட்டும் பத்தாது, ஒரு மன்னிக்கிற சுபாவம் இருக்கணும். மற்றவர்களை குறித்து நம்ம எப்படி புரிந்து கொள்கிறோம்? இன்னைக்கு நிறைய குடும்பத்துல புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனாலதான் நிறைய சண்டைகள் வருது. புருஷ பொண்டாட்டில ஒரு பிரிவினை வருது, பிரிஞ்சு போறாங்க. அம்மா அப்பாவை புரிஞ்சுக்கிட்டாலே நிறைய பிள்ளைகளோட வாழ்க்கை நல்லா இருக்கும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க ஏன் கர்த்தரை விட்டு தள்ளி போறாங்க, ஏன் அம்மா அப்பா விட்டு தள்ளி போறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏதோ ஒரு காரியத்துல தவறா போகும்போது சர்ச்சைக்கும் போக மாட்டேங்காங்க, அம்மா அப்பா வார்த்தை கேள்விப்படிய மாட்டேங்காங்க. இதெல்லாம் நிறைய குடும்பத்துல நடந்துட்டு. பரிசுத்த ஆவியான துக்கப்படும் போது அந்த பிள்ளையோட வாழ்க்கையை எப்படி ஆசீர்வாதமா இருக்கும். எனக்கு நிறைய ஜெப குறிப்பு வரும்போது பிள்ளை இல்லை, கல்யாணம் முடிய மாட்டுது. ஒரு வாலிப சகோதரி 36 வயசு, அந்த 36 வயசு வாலிப மகள் என்ற ஒரு கேள்வி கேட்டார். அந்த மகள் டாக்டர். அண்ணே, நான் டாக்டரா இருக்கிறேன், நான் வந்து டெலிவரி டாக்டர், 23, 22 வயசு பிள்ளைகளுக்குலாம் நான் டெலிவரி டாக்டரா இருக்கேன். அதனால ஒவ்வொரு பேஷண்டையும் நான் பார்க்கிறேன். ஆனால் எனக்கு இன்னும் கல்யாணம் முடிய மாட்டேங்குது. நான் என்ன பாவம் பண்ணினேன்? நான் பிறந்ததுலேருந்து நான் கிறிஸ்டியனா தான் இருக்கேன், எங்க அம்மா அப்பா வார்த்தையும் நான் கீழ்ப்படிதான் இருக்கேன், எனக்கு இன்னும் கல்யாணம் முடியல. அது என் இதயத்துல ஒரு வேதனையா இருந்துச்சு. இன்று நிறைய குடும்பத்திலே பலவிதமான ஜனங்கள், பலவிதமான தேசத்துக்குள்ளே, பலவிதமான சூழ்நிலையிலே ஆன்லைன் மூலியமா இணைந்திருக்கிறீங்க.
ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளுமே ஒவ்வொரு காரியம் உண்டு. ஆனால் நம்ம வாழ்க்கையில பேசுற வார்த்தையிலே பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறாரா? அது ஒண்ணுதான் இன்னைக்கு கேள்வி. இன்னைக்கு கேள்வினா என்ன அப்படின்னா, நம்ம பேசுற வார்த்தையிலே தேவனோட நாம மகிமைப்படுதா, இல்ல நம்ம பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அது எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, வீட்டுல அம்மா அப்பா வேதனைப்படுத்திட்டு சில பிள்ளைகள் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அங்க பார்த்தா அம்மா அப்பா பார்த்தா வேதனையா இருப்பாங்க. இப்போ நிறைய வீட்டுல என்ன பண்றாங்க அப்படின்னா, செல்போன்ல அப்படியே மூழ்கிருந்தாங்க, ஆன்லைன்ல போய் அப்படியே மூழ்கிருந்தாங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சொல்லி ஒரே செல்போன்ல அப்படியே மூழ்கிருந்தாங்க. அம்மா அப்பா வார்த்தைகள்லாம் கீழ்ப்படிய மாட்டாங்க, தாறுமாறா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வீட்டுல அம்மா அப்பா பார்த்தா வேதனைப்பட்டு இருப்பாங்க, துக்கப்பட்டு இருப்பாங்க. எப்படி துக்கப்படுவாங்க அப்படின்னா, ஒரு 15-16 வயசு ஒரு பையன் 8 மணி நேரம் செல்போன்ல இருக்கான். அவங்க அம்மா பார்த்தா சர்ச்சில் போய் கண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்ணு. என்னன்னு சொல்லி கேட்டா, என் பையன் எப்ப பார்த்தாலும் செல்போன் கேம்லயே இருக்கான். ஒரு குடும்பத்துல ஒரு தாயார் ஜெபிக்க வந்தாங்க. பையன் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறான், அப்பா இல்ல, கல்யாணம் முடிஞ்ச 3 மாசத்துல கணவர் விட்டுட்டு போயிட்டாராம். அதுல இருந்து அந்த பையனை தாய் வளர்த்திருக்கு, டீச்சர். ஆனால் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கான், காலேஜுக்கு போறது இல்லை, வீட்டுல ரூம்ல பூட்டிட்டு ரூமுக்குள்ளே கிடக்குறான். 2 செல்போன் வச்சிருக்கான். காலையில இருந்து ராத்திரி வரை 2 செல்போனை பார்த்துட்டே இருக்கிறான். வெளியில வர மாட்டேங்கான், சர்ச்சைக்கு போக மாட்டேங்கான், காலேஜுக்கு போக மாட்டேங்கான், படிக்க மாட்டேங்கான், யார்கிட்டையும் பேச மாட்டேங்கான், வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குறான். ஞானஸ்தானம் எடுத்த பையன்தான், சர்ச்சைக்கு போன பையன்தான், அம்மாவுக்கு ஒரே பையன்தான், கணவர் கிடையாது. ஆனால் வீட்டுல முடங்கி போய் கிடக்குறான். என்னன்னு சொல்லி பார்க்கும்போது செல்போன்ல தேவையில்லாத வீடியோ பார்த்து, தேவையில்லாம ஆன்லைன்ல அந்த பையனோட வாழ்க்கை அழிஞ்சிட்டு இருக்கு. ஒரு குடும்பத்திலே பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தும் போது அந்த குடும்பத்திலே சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. இன்னைக்கு நிறைய வீட்டுக்குள்ள என்ன இல்லைன்னா, சந்தோஷத்தையும் பார்க்க முடியல, சமாதானத்தையும் பார்க்க முடியல. நான் சொல்றது உண்மையா பொய்யா? நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பரிசுத்த ஆவியான துக்கப்படுத்துறாங்க. அதுதான் வேதனையான நியூஸ். வீட்டுல அம்மா அப்பா வருத்தப்பட்டா பிள்ளையோட வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? இன்னைக்கு நிறைய வீட்டுல அம்மாமாரு கண்ணீர் வடிக்கிறாங்க. சில தகப்பன்மாருக்கு என்ன செய்யணும் தெரியல. ஏன்னா பிள்ளைகள் அவங்க கண்ட்ரோல இல்ல. 1 லட்ச ரூபா வண்டி வேணும், 2 லட்ச ரூபா வண்டி வேணும்னு சொல்லி கேட்கறாங்க, செல்போன் வேணும்னு சொல்லி கேட்கறாங்க. வண்டியை வாங்கி கொடுத்தா வீட்டுக்கு வர மாட்டேங்காங்க. வீட்டுல அம்மா அப்பா பார்த்தா பயமா இருக்கு. பையன் எங்க போயிட்டானோ, எங்க இருக்கானோ, யார்கிட்ட பேசுறானோ, யார்கிட்ட பழகுறானோன்னு சொல்லி அம்மா அப்பா பார்த்தா வீட்டுல பயந்துகிட்டே இருக்கிறாங்க. பையன் வெளியில போன பையன் போன் எடுக்க மாட்டேங்கான், எத்தனை கிலோமீட்டர் தள்ளி இருக்கான் தெரிய மாட்டேங்குது. அம்மா அப்பா நித்தம் வேதனைப்படுறாங்க. ஆனால் சர்ச்சுக்கு போற பையன்தான் நிறைய குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் இதெல்லாம் சில வீட்டுல நடந்துட்டு இருக்கு. யாரெல்லாம் இந்த செய்தி கேட்கறீங்களோ, நம்ம வீட்டுல பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்துற அளவுக்கு ஏதான காரியம் இருக்கா? கண்டிப்பா செக் பண்ணி பார்க்கணும். ஏன் தெரியுமா கண்டிப்பா அப்படின்னு சொல்றேன்? சில குடும்பத்துல இஷ்டம் போல பிள்ளைய வளர்க்கறது, அப்புறம் வாலிப வயசு வந்து கல்யாணம் வேண்டாம், யார் பேச்சும் கேட்கறது கிடையாது, வீட்டுக்கு வர்றது கிடையாது. எத்தனை குடும்பத்துல எத்தனை செய்தி நம்ம கேட்கிறோம். ஒரு குடும்பம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா தேவனுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம கீழ்ப்படியணும், வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும், உண்மையா வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கணும், நீதியை பின்பற்றணும், கற்பனை கை கொள்ளணும், உண்மையா வாழணும், செம்மையான வழியில் நடக்கணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல அம்மா அப்பாவுக்கு தெரியாம ஒரே தந்திரம், ஒரே திருட்டுத்தனம், ஒரே ஏமாற்றம், அசுத்தமான பாவத்துல ஈடுபடுறது, கஞ்சா, போதை அடிமை, மதுபான அடிமை, அம்மா அப்பாவுக்கு தெரியாம அப்படியே வெளியில சுத்துறது, அப்புறம் அப்படியே காணாம போறது,
அப்புறம் இஷ்டம் போல போறது. அம்மா அப்பாவை ஏமாத்திரலாம்ப்பா, தேவனை யாரும் ஏமாத்த முடியாது. ஏன்னா சில வீட்டுல அம்மா அப்பா ஏமாத்திருச்சோன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனா எல்லா அம்மா அப்பாவுக்கும் தெரியும், என் பையன் வரல, என் பிள்ளைன்னு வரல, என் பேச்சு கீழ்படியில. சில வீட்டுல அம்மா அப்பாவுக்கு தெரியும், ஆனா சர்ச்சில் போய் அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ குடும்பத்துல தாய்மார்கள் சர்ச்சில் போய் கண்ணீர் வடித்து ஜெபம் பண்றாங்க. காரணம் என்ன? பிள்ளைகள் அம்மா அப்பா வார்த்தை கீழ்படியில, தேவனுக்கு உண்மையா இல்ல. அந்த வீட்டுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவாரா, துக்கப்பட மாட்டாரா? நம்ம யோசித்து பார்ப்போமே. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை போட்டாச்சு. ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன? பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை. அவங்களுடைய முடிவு எப்படி இருக்கும்? சஞ்சலமும் வருத்தமும் வேதனை தான். ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தை கீழ்படியலனாலே இலைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. 2ஆம் மரணமாய் அக்னி கடந்து போட்டிருக்கு. எத்தனை குடும்பத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் துணிகரம் துன்மார்க்கமான வாழ்க்கை, கர்த்தரை விட்டு தள்ளி போற ஒரு வாழ்க்கை. எங்களை யாரு கேட்பா? இப்ப நிறைய வீட்டுல பிள்ளைகள், சில குடும்பத்துல கணவர்மாரு, சில குடும்பத்துல தாய்மாரு இஷ்டம் போல போய் வாழ்க்கை என்னாவது அழிஞ்சிருது. இதெல்லாம் ஏன் காலையில சொல்ல வேண்டியது அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படும் போது இப்படித்தாப்பா இருக்கும் ஒரு மனுஷனோட வாழ்க்கை. அதனாலதான் புலம்பிட்டு இருக்கேன். 2 நிமிஷத்துல மெசேஜ் முடிச்சிடலாம். ஆனால் நிறைய வீட்டுல தாய்மார்கள் வேதனையோடு வாழ்றாங்க. பையன் திருமணம் வேண்டாங்கிறான், பொண்ணு திருமணம் வேண்டாங்கிறாங்க. வயசு பார்த்தா 30, 32, 34 போயிட்டே இருக்கு. வீட்டுல வயசான அம்மாமாரு நிம்மதியில. என்ன சொல்லி கேட்டா, நல்ல ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியில, உண்மையா வாழல, எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் இருக்கு. இந்த வீட்டுலலாம் பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட எப்படி பேச சொல்லி பார்க்கும்போது, சில குடும்பத்துல மட்டும்தான் வீட்டுல கஷ்டங்கள் இருக்கும், நகை இல்லாம இருக்கும், பணம் இல்லாம இருக்கும், வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லாம இருக்கும். சில வீட்டுல மட்டும்தான். சில வீட்டுல சகல செழிப்பு இருக்கும், ஆனால் ஏற்ற துணைன்னு கிடைக்காம இருக்கு. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். துக்கப்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு காரியம் இருக்கா? அதை நாம் சற்று 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 ஆராய்ந்து பார்க்க. சகல விதமான கசப்பு, வாலிப பிள்ளைகள், வாலிப பயங்களா நிறைய கசப்பு வச்சுட்டு அலையிறாங்க. கல்யாணம் முடிஞ்ச சில குடும்பத்துக்குள்ள டைவர்ஸுக்கு ஏன் பிரச்சனை பார்க்கும்போது அங்கேயும் கசப்பு தான். நிறைய குடும்பத்துல கசப்பை வச்சுக்கிட்டு என் வாழ்க்கை எனக்கு நிம்மதியா இல்ல புலம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா இருதயத்துல பார்த்தா கசப்பு மட்டும்தான் வச்சிருக்காங்க. கசப்பு இருக்கிற வீட்டுல சந்தோஷம் இருக்காது. இருதயம் ஃபுல்லா கசப்புனால நிரம்பி இருக்கும் போது அந்த வீட்டுல சந்தோஷம் இருக்காது. இதை ஏன் உங்களுக்கு சொல்லித்தர அப்படின்னா, நிறைய வீட்டுக்குள்ள கசப்பு தான் இருக்கு. என் சொத்தை எழுதி வாங்கிட்டாங்க, குடும்பத்துல எழுதி வாங்கிட்டாங்க. சில வீட்டுல ஏமாந்து இருப்பாங்க, சில வீட்டுல மோசம் இருப்பாங்க. ஏதோ ஒரு காரியம்ப்பா கசப்ப இதயத்துல வச்சிருந்தால் அவனோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? வேதனை தான் இருக்கும். பரிசுத்தாவே என்னை துக்கப்படுத்துற மாதிரி ஏதோ காரியம் இருக்கா? நம்மை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். பரிசுத்தாவியை துக்கப்படுத்தினால் அந்த வீட்டுக்குள்ள எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? பரிசுத்தாவியை துக்கப்படுத்தும் போது அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? அந்த ஒரு பாயிண்ட் கொஞ்சம் ஆழமா யோசிக்கணும். சகல விதமான கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூசணம், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கிடவுது. இன்னைக்கு நிறைய வீட்டுல என்ன இருக்கு? கசப்பு தான் உள்ள இருக்கு, கோபம் இருக்கு, மூர்க்கம் இருக்கு, கூக்குரல் இருக்கு, தூசணம் இருக்கு. அப்படின்னு என்ன பெறுது அப்படின்னா, ஒரு புருஷன் முன்னாடி சண்டை போடும் போது 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காரியங்களை சொல்லி சண்டை போடுறது சகல விதமான கசப்பு உள்ள இருக்குன்னு அர்த்தம். கோபம், 2 பேரும் அன்பா இருக்குன்னு போட்டிருக்கு, கோபப்பட்டுருவாங்க. மூர்க்கம், என்ன செய்யலாம் உடனே முடிவு எடுப்பாங்க. சில வீட்டுல டைவர்ஸ் அளவுக்கு போயிருது.
மூர்க்கம், கூக்குரல், நல்ல கத்தி கத்தி சண்டை போடுவோம், கூக்குரல். அப்புறம் தூசணம், கெட்ட வார்த்தைலாம் வந்துடும். தேவனுக்கு பிடிக்காத வார்த்தைலாம் சடக் சடக்குன்னு வந்துடும், அம்பு மாதிரி. மற்ற எந்த துர்க்குணம், அப்புறம் மோசமான ஒரு குணம், துர்க்குணம், அருவருப்பான குணம், அசுத்தமான குணம், தீமையான காரியங்கள், துர்க்குணம் உங்களை விட்டு நீங்க கடவுது. பரிசுத்த ஆவியன் துக்கப்படுத்தாம இருக்கணும்னு யாரெல்லாம் இந்த செய்தி கேட்கறீங்களோ, நம்ம இருதயத்துக்குள்ள இப்படிப்பட்ட காரியம் இருக்கான்னு சொல்லி நம்ம தான் செக் பண்ணி பார்க்கணும். செய்தி பேசும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் கவனிச்சிட்டு இருப்பீங்க. எந்தெந்த குடும்பத்துல எந்தெந்த சூழலை உங்களுக்கு தான் தெரியும். அதை நீங்களே யோசிக்கலாம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்கள். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல மன உருக்கம்லாம் இல்ல, கடினமா இருதயமா இருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல கடினம் 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 கடினமான இருதயமா இருக்கு. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறார். எப்படி? அப்பா என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, நான் மனம் திரும்பி வாழணும்ப்பா அப்படின்னு சொல்லி தேவனோட சமூகத்துல போய் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது வேதம் சொல்லுகிற இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதனாலதான் நம்ம உயிரோட இருக்கோம். ஏன்னா பிறந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரையும் உள்ள காரியங்களை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தால் நம்மள்ட்ட எத்தனை மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க முடியும். இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். வேதம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு, ஒருவரும் நீதிமான் அல்ல, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கேட்டு போனார்கள், எல்லாரும் கேட்டு போனான்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அதனால அந்த கால வேளையில செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்கள். ஒரு கணவன் மனைவி சேர்ந்து வாழணுமா, மன்னிக்கிற சுபாவம் இருக்கணும். சில குடும்பத்துல 10 வருஷமா பிரிஞ்சு போயிருந்தாங்க. 10 வருஷம் கழிச்சு ஒரு ஜபகுரி வரும். என்னன்னு சொல்லி கேட்டா, 10 வருஷம் முன்னாடி வீட்டுல சண்டை போட்டிருக்காங்க, கெட்ட வார்த்தை, கோபம், எரிச்சல், சண்டை. அப்புறம் அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் இவரு போன் அடிச்சு பேசுறது கிடையாது. அப்புறம் 10 வருஷம் கட் ஆயிட்டு 10 வருஷம் கழிச்சு என் புருஷன் மறுபடியும் கிடைப்பானா? இப்ப அப்படி ஒரு மறுபடியும் சூழ்நிலை. 10 வருஷம் கழிச்சு, இந்த 10 வருஷத்துல அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அதனால பரிசுத்த ஆவியான ஒரு வீட்டுக்குள்ள துக்கப்படும் போது அந்த குடும்பம் தாறுமாறா மாறி. இவ்வளவு கதையை ஏன் சொன்ன அப்படின்னா, ஒரு வீட்டிலே வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தா மட்டும்தான் சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்துற மாதிரி நிறைய வீட்டுக்குள்ளே நிறைய காரியங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. அதுல சகல விதமான கசப்பு, இதுலயே நிறைய குடும்பம் மாட்டிடும். கோபம், சில வீட்டுல கோபம் தலைக்கு மேல இருக்கும். சில வீட்டுல மூர்க்கம், அம்மான்னு தெரியாது, ஏன்னா அந்த அளவுக்கு மூர்க்கமான வெறி. சில குடும்பத்துல கூக்குரல், சத்தம் போட்டு சண்டை போடுவாங்க, அது சிலருடைய சுபாவமா இருக்கு. தூசணம், வாயில கெட்ட வார்த்தைலாம் வந்துடுது. சில குடும்பத்துல துர்க்குணம், கேரக்டர் துர்க்குணமா இருக்கு. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமா இருந்த கிறிஸ்து தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்கள். நம்ம கிறிஸ்துக்குள்ள இருந்தாதான் ஒரு மன்னிக்கிற சுபாவமே நமக்கு வரும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல மன்னிக்கிற சுபாவம் ஏன் இல்லைன்னா, அங்க உள்ள அன்பு இல்லைன்னு அர்த்தம். அன்பு இல்லை, பரிசுத்த ஆவியன் இருந்தால் அவர் பேர் என்னன்னா கண்டித்து உணர்த்துவார். பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் உலகத்தையே கண்டித்து உணர்த்துவாராம். அப்ப இந்த காலவெளியில எத்தனை குடும்பத்துல கண்டித்து உணர்த்திருப்பார். ஆனா நிறைய குடும்பத்துல மனம் திரும்புறது கிடையாது, இஷ்டம் போல வாழ்றது. இதான் நிறைய குடும்பத்துல நடக்கு, உள்ளது அப்படியே சொல்லியிருக்கோம். அதனால இதை கேட்டுட்டு 4 குடும்பம் மனம் திரும்பினால் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். இல்லை எங்களோட வாழ்க்கை முறை தப்பாதான் இருக்கு, நாங்க மனம் திரும்பி வாழணும், நாங்க தேவனுக்கு பிரியமானபடி வாழணும், என்னோட வாழ்க்கை கரெக்டா இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க புரிந்து கொண்டு மனம் திரும்பணும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படும் அந்த வீட்டுக்கு சமாதானம் இருக்காது. சில வீட்டுல எல்லாம் எப்ப பார்த்தாலும் புருஷன் முன்னாடிக்குள்ள சண்டை தான், பிள்ளைகள் அம்மா அப்பாட்ட சண்டை போடுறது, வீட்டுக்குள்ள போனாலே ஒரே சண்டை தான். அந்த வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து எப்படி இருக்க முடியும்? பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்தினாலும் அந்த வீடு எப்படி சந்தோஷமா இருக்கும்?
அதனால இன்னைக்குள்ள செய்தி சற்று வித்தியாசமா இருக்கு. எந்தெந்த குடும்பத்திலே மன்னிக்காமல் இல்ல புருஷன் முன்னாடி பிரிஞ்சு போயிருக்கிறீங்களா, நம்ம எந்த சூழல் இருக்கிறோம் என்பதை இந்த செய்தி மூலியமா சற்று நம்ம ஆராய்ந்து பார்க்க முடியும். அதை கண்டுபிடிங்க. உங்களுக்கு தெரிந்த மற்ற நண்பருக்கு அனுப்புங்க. அவங்க எந்த சூழலும் உங்களுக்கு தெரியும். அந்த குடும்பம் இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு குடும்பத்துக்குள்ளே தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் மட்டும்தான் சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், தீர்காயுசு எல்லாமே பெற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே பரிசுத்தாவியை துக்கப்படுத்துற அளவுக்கு எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. அதுல 8 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். சகலவிதமான கசப் நம்ம தான் செக் பண்ணி பார்க்கணும். கோபம் இருக்கா நம்ம தான் செக் பண்ணி பார்க்கணும். மூர்க்கமான ஒரு கேரக்டர் இருக்கா நம்ம தான் செக் பண்ணி பார்க்கணும். சத்தம் போட்டு சண்டை போடுறீங்களா நம்ம தான் செக் பண்ணி பார்க்கணும். கெட்ட வார்த்தை வருதா நம்ம தான் செக் பண்ணி பார்க்கணும். மற்ற எந்த துர்க்குணம், தேவையில்லாம எந்த துர்க்குணம் ஏதாவது இருக்கா நம்ம தான் செக் பண்ணி பார்க்கணும். இவைகள் எல்லாம் உங்களை விட்டு நீங்க கிடவுது. அழகா சொல்லி முடிச்சிட்டாரு. ஒருவருக்கொருவர், வீட்டுல 4 பேர் இருக்கிறீங்களா, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னிங்கள். மன்னிச்சா மட்டும்தான் ஜெபமே பரலோகத்துக்கு போகும். அப்படி ஒரு சட்டம் பைபிள்ல இருக்கு. கசப்பு இருந்துச்சுன்னா கிருபை இழந்து போயிடுவாங்க. பரிசுத்த ஆவியை துக்கப்பட்டாச்சு அப்படின்னா அந்த வீடு சமாதானமா இருக்காது. எல்லாத்துக்குமே பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கு. பரிசுத்த ஆவியை துக்கப்பட்டாச்சு அப்படின்னா அந்த வீடு சமாதானமா இருக்காது. அதே நேரத்துல நம்ம வீட்டுக்குள்ள கசப்பான ஒரு வேர் இருக்கா, அங்க கிருபை இழந்து போயிட்டே இருக்கிறாங்க. கோபம் இருக்கா, அங்க பிசாசு உள்ள வந்துட்டான் என்ட்ரு ஆயிட்டான் இருக்கான்னு அர்த்தம். மூர்க்கமான கேரக்டர் இருக்கா, அங்க பிசாசு உள்ள என்ட்ரு ஆயிட்டான் இருக்கான். கூக்குரல் சத்தம் போட்டே இருக்காங்களா, அங்க பிசாசு உள்ள இருக்கான். இது போ தூசணம் கெட்ட வார்த்தை வருதா, அந்த இடத்துல பிசாசு உள்ள என்ட்ரு ஆயிட்டான். அதனால இவைகளெல்லாம் உங்களை விட்டு நீங்க கடவுள். கிறிஸ்துவுக்குள் நம்ம இருக்கும்போது நாமும் மற்றவர்களை மன்னிக்கிற சுபம் நமக்கு இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது தான் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இல்லை பிரதர் நீங்க சொன்னது போல எங்க வீட்டுல எப்படி அப்படி அந்த மாதிரி ஒரு காரியமே இல்லை. எங்க வீட்டுல நாங்க சமாதானமா இருக்கோம், சந்தோஷமா இருக்கோம். நாங்க பைபிள் வாசித்து ஜெபம் பண்றோம். நாங்க பரிசுத்தாவியை துக்கப்படுத்துறதுக்கு எந்த ஒரு காரியம் எங்களோட வாழ்க்கையில் இல்லை. நாங்க கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்துட்டு இருக்கோம். நாங்க நல்லா ஜெபம் பண்றோம். எங்க வீட்டுல எந்த விதமான கசப்பான காரியம் எதுவுமே இல்லை. நாங்க விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த குடும்பத்துக்குள்ளதான் பரிசுத்த ஆவியான சந்தோஷமா இருக்கான்னு அர்த்தம். அந்த வீட்டுக்குள்ளதான் தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கரம், தேவ சமாதானம், தேவ ஆசீர்வாதம் எல்லாம் அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கு. அதனால நம்ம வீடு எப்படி இருக்கு, இந்த செய்தி மூலியமாக நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு சின்ன ஜெபமணி முடித்து விடுவோம். கண்கள் இருக்கிற இடத்துல முழங்கால் படிங்க. கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துற அளவுக்கு ஏதாவது ஒரு காரியம் இருந்தால் அந்த பாவம் எங்களை மன்னிச்சிருங்கப்பா. அது எந்த விதமான பாவமா இருந்தாலும் சரி, ஒருவேளை சகலவிதமான கசப்பான காரியம் இருந்தாலும் சரி, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூசணம், துர்க்குணம், எந்த ஒரு கேரக்டர் இருந்தாலும் சரிப்பா, அதெல்லாம் எடுத்து போட்டுருங்க. எங்க இதயத்துக்குள்ளே பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் வர்றதுக்கு தடையா இருக்கிற எந்த ஒரு காரியமும் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. நாங்க தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்க கூட நீங்க பேசியிருக்கிறீங்க. உமக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அர்ப்பணிக்கிறோம். எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. உங்க கரத்துல சாஷ்டாங்கமா அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக எந்தெந்த குடும்பத்துல எந்தெந்த காரியத்தில் ஈடுபடுறாங்களோ அவங்க மனம் திரும்பணும்பா. இன்னைக்கே மனம் திரும்பணும்ப்பா. அந்த கிருபை தாங்கப்பா, அந்த கிருபை தாங்கப்பா. நிறைய வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லப்பா. பிள்ளைகள் திருமணம் வேண்டாங்கிறாங்க. கணவன் மனைவிக்குள்ள சண்டை, கோர்ட்டு கேஸுக்கு போயிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லாத எத்தனையோ பாவங்கள், விபச்சார அடிமை, மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம். எந்தெந்த குடும்பத்துல செய்தியை கேட்டு துக்கப்பட்டு இருக்காங்களோ அந்த குடும்பம் மனம் திரும்பணும்ப்பா. அந்த குடும்பம் மனம் திரும்பணும். மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா, கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா, கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா. வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்கப்பா, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. காலவேளையில ஜெபிக்கிறோம்ப்பா.
எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரிங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்பி ஆசிரிங்க. உங்களுடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும்பா. உங்களுடைய வல்லமை வெளிப்படட்டும்பா. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் தொடுங்கப்பா. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. கல்லான இதயத்தை எடுத்து போட்டுங்க. சதையான இதயத்தை தாங்கப்பா. உங்களுடைய நல்லாவியை தாங்கப்பா. குழந்தைகளுடைய அக்னி உங்க உள்ளத்துல பற்றி பிடிக்கப்பா. பூமியோட அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி பிடிக்க வேண்டும் என்று வேதவசனப்படி ஒவ்வொரு குடும்பத்தின் அக்னியை போடுங்க ராஜா. பரிசுத்த அக்னி இறங்கி வரட்டும்பா. அக்னி அபிஷேகம் நிரப்புங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் ஆசீர்வாத மழை பெய்யட்டும்பா. தேவ சித்தத்துக்குள்ள வரட்டும்பா. சில குடும்பத்திலே அர்ப்பணிக்கிறாங்க. கர்த்தர் மனமருங்க, கர்த்தர் மனமருங்கப்பா, கர்த்தர் மனமருங்கப்பா. எங்களோட வாழ்க்கையில நாங்க எத்தனையோ கர்த்தரை விட்டு தள்ளிவிட்டு வேதனைப்படுறாங்கப்பா. கர்த்தர் மனமருங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் வேற வேற நாட்டுக்குள்ள இருக்காங்க. அங்க இருக்கிற இடத்துல எந்தெந்த காரியத்துல பரிசுத்தாவின் விரோதமாக அப்ப துக்கப்படுத்துற அளவுக்கு வேதனைப்படுற அளவுக்கு காரியம் இருக்கோ அந்த எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. சில குடும்பத்திலே கசப்பான காரியம், கோபம், துர்க்குணம் எது இருந்தாலும் எல்லாவற்றையும் எடுத்து போட்டுங்கப்பா. இந்த நாளிலும் உங்க பிள்ளைகளே பரிசுத்தப்படுத்துங்க. உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. எங்களுக்காக தான்ப்பா. எங்களுடைய பாவம், எங்களுடைய மீறல், எங்களுடைய துக்கம், எங்களுடைய சாபம் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தவரே உம்முடைய பாதப்பட வருகிறப்பா. உங்க ரத்தத்தினால உங்க பிள்ளைகளை கழுவி சுத்திகரிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தால் கழுவப்படட்டும். எல்லா குடும்பத்தையும் கத்த சந்திங்கப்பா. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தால் ஆசீர்வதிப்படட்டும். பலகணிகளை திறந்து பண்டகசாலை திறந்து எல்லா குடும்பத்தையும் கத்த ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அவனுடைய சிரசு மேல ஆசீர்வாதம் ராஜா. இந்த நாளின் ஜெபித்த குடும்பம் ஆசீர்வாதமா மாறணும், ஆசீர்வாதமா இருக்கணும்ப்பா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க. அம்மா அப்பா கீழ்படியாமுடைய சுபாவங்கள் இருந்தா எடுத்து போட்டுங்க. கணவன் மனைவிக்கு ஒருமனப்பட்ட ஆவித்தாங்க. திருமணம் முடிந்த குடும்பங்கள் ஆசீர்வதிப்பட்டும். கற்பத்தினி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க ஆசீர்வதிங்க. டெலிவரி பண்ணுவாங்க ஆசீர்வதிங்க. கர்த்தர் கூட நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சில குடும்பத்துக்குள்ளே பாவ அடிமை, விபச்சார அடிமை, மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், சில குடும்பத்துல கத்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ பாவங்கள், சில குடும்பத்துக்குள்ளே கோர்ட்டு கேஸில் போயிட்டு எந்த குடும்பத்துல இணைந்திருக்காங்களோ அந்த குடும்ப விதமா எந்தெந்த ஆவியில் போராடி கொண்டிருக்கோ அந்த எல்லா சர்ப்பத்தின் கிரியை, தந்திரமான கிரிகள், விபச்சார கிரிகள், மாந்திரிக கிரிகள், பொல்லாத கிரிகள், சபிக்கப்பட்ட எல்லா செத்த கிரிகளும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற எல்லா தந்திரமான ஆவியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதி. எந்தெந்த குடும்பத்திலுமா தந்திரமா வலுசற்பு கிரியை செய்து கொண்டிருக்கும் அந்த வலுசற்பு கிரியைகள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. பல நீங்க திறந்து ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. எக்ஸாம் எழுதி கொண்டிருக்காங்க. காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் எந்தெந்த குடும்பத்திலே எந்தெந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ எல்லாரையும் கற்றுக்கொண்டு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், எல்லா விதமான வாசல் திறந்தாங்க. நீட் எக்ஸாமுக்காக அப்போ யாரெல்லாம் ட்ரை பண்றாங்களோ எல்லா பிள்ளைகளும் நல்லா படிச்சு எக்ஸாம் எழுதிட்டுப்பா. சில குடும்பத்துல கால வேளையில இந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் நான் பரிசுத்தாவையும் துக்கப்படுத்தின்னு சொல்லி வேதனைப்பட்டாங்கப்பா. அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும்ப்பா. அந்த குடும்பம் மனம் திரும்பணும்ப்பா. பரிசுத்தாவெல்லாம் நிரப்பப்படணும்ப்பா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில எல்லா காத்திலும் கூடங்கப்பா. இன்னைக்குள்ள தேவையில சந்திங்க. யாரெல்லாம் பணம் கட்டுன்னு சொல்லி அப்பா வெயிட்டிங்ல இருக்காங்களோ இஎம்ஐ, சில குடும்பத்துல பர்சனல் லோன், பிசினஸ் லோன், விவசாயத்துக்கு சில குடும்பத்திலே நிறைய லோன், எந்தெந்த குடும்பத்துல கஷ்டப்படுறாங்க லோன் எல்லாம் அடைக்கிறதுக்கு அந்த கிருபை செய்யுங்க. பலன் தாங்க. மறுபடியும் பிள்ளைகளை ஆசிரியங்க. பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமணம் கொண்டாடுறாங்க, கறந்துட்டு ஆசிரியங்க. வெளியில புறப்படுறாங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. உங்களோட ரத்த கோட்டைகளை வேல் அடைத்து மூடி மறைத்து பாதுகாப்பு. டிரைவிங் லைன்ல போறாங்க எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்க எல்லாரையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசிரியங்க. கர்த்தர் கறந்துட்டு ஆசிரியங்க. நிறைய குடும்பத்துல தேவைகளோடு இருக்காங்க. அந்த தேவையில கர்த்தர் சந்திங்கப்பா. கர்த்தர் சந்திங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி உங்க பிள்ளைகளை ஆசிரியங்க. வெளிநாட்டுல இருக்காங்க. அவங்களுடைய தேவைகளை சந்திங்கப்பா. அந்த இடத்துல சகலமான பாதுகாப்பு தாங்க. கண்ணீரோடு இருக்கிறாங்கப்பா. கண்ணீரை தொடங்க. சில குடும்பத்துல நெருக்கப்பட்ட நிலைமை, ஒடுக்கப்பட்ட நிலைமை, தனிமை, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க. கணவர்கள் விதவையா இருக்காங்க. ஏழை ஜனமா இருக்காங்க.
வேற வேற சூழ்நிலையில அப்பா வேதனையோடு துக்கத்தோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க, எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. என் இயேசு கிறிஸ்து ராஜா உங்க பிள்ளைகளோட நீங்க கூட இருந்து சகல விதமான காரியத்திலையும் ஆசீர்வதிக்கணும். உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம். என்னோட வாழ்க்கையில என்னெல்லாம் குறைகள், குற்றங்கள், பாவங்கள் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. உங்க நாமமை கொடுத்து உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். சில குடும்பத்துல ஹோம்ல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, முதியோரத்துல இருக்காங்க, சரீரத்துல பலவீனத்தோடு இருக்காங்க. உங்க பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்கணும், கர்த்தர் சந்திக்கணும். வியாதியோடு படுத்த படுக்கையில, ஹாஸ்பிட்டல்ல பலவிதமான வியாதியோடு சில குடும்பத்துல இணைந்திருக்காங்கப்பா. உங்க பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்கணும். எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ, கேன்சர்ல பாதிக்கப்படுறாங்க, கிட்னி பிரச்சனை பாதிக்கப்படுறாங்க, ஸ்ட்ரோக்ல பாதிக்கப்படுறாங்க, எய்ட்ஸ் வியாதியில பாதிக்கப்பட்டிருக்காங்க, மன அழுத்தத்துல இருக்காங்க. சில குடும்பத்துல தலையில ஆபரேஷன், கண்ணுல ஆபரேஷன், சில குடும்பத்துல சுகர் அதிகமா இருக்கு, பிரஷர் அதிகமா இருக்கு, வைரஸ்ல பாதிக்கப்பட்டு ஹார்ட் பிரச்சனை, சில குடும்பத்துல எலும்புரிவு, சில குடும்பத்துல அப்பா சரீரத்துல மார்புல கட்டி, சில குடும்பத்துல வீசிங் ப்ராப்ளம், சில குடும்பத்துல அலர்ஜி, சொரியஸ் வியாதி, எத்தனையோ பலவீனத்துல இருக்காங்க. எந்தெந்த குடும்பத்துல பலவீனத்தோடு ஜெபிக்கணும், உங்களுடைய தலைமுறை கரத்தினால் தொட்டு சுகமாக்கித்தாங்க. இயேசு கிறிஸ்து ரத்தம் இப்பொழுது இறங்கி வரட்டும்பா. அப்பா உங்க பிள்ளைகள் மேல இறங்கி வரட்டும்பா, உங்க பிள்ளைகளை இறங்கி வரட்டும்பா. விசேஷமா பிள்ளைகளுக்கு எந்தெந்த பலவீனத்தோடு இருக்காங்களோ இப்பொழுதே உங்க பிள்ளைகளை கத்த தொட்டு ஆசிரியக்கும். உங்களுடைய தலைமுறை கரத்தினால் தொட்டு சுகமாக்கித்தாங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கணும். எல்லா பிள்ளைகளும் சுகம் தாங்கப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் இணைந்து ஜெபித்தாங்களோ எல்லா குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பதவியில் அர்ப்பணிக்கணும். இவ்வளவு நேரம் ஜெபிக்கிறவங்களுக்கு தந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியம் துக்கப்படுத்துற மாதிரி எங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாதுப்பா. நாங்க தேவனுடைய கரத்துல இருக்கணும், தேவ சுத்தத்துக்குள்ள இருக்கணும்ப்பா. கற்பனை கை கொள்ளணும்ப்பா, கட்டளை கீழ்படியணும்ப்பா, நித்திய ஜீவனுக்கு வரணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. ஜீவ புஸ்தகத்துல எங்க பேர் எழுதப்பட்டிருக்கணும்ப்பா. கிருபை தாங்கப்பா. தேவன் அருளி அப்பா மினிசன் மூலமா இணைந்த குடும்பங்கள் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசிரியப்படும். கர்த்தரே பொறுப்படுத்த அப்பிரோஜனமான ஊழியக்காரர் தாழ்த்திரம்பா. கர்த்தர் பொறுப்படுத்த துதிகான மகிமெல்லாம் ஒருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து முன்னிலை பிதாவே ஆமென். தேவனுக்கே மைமுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரா இயேசுவின் கிருபையும் பிதாவாக இதோட அன்பும் பரிசுத்தனோட ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அண்ணனோடு இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9363064182 நம்பர்கள் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். என்னோட ஊழியக்காரத்துடன் ஜெபித்துக் கொள்ளுங்கள், எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தினம் ஒரு நிமிடமா ஜெபிங்க. அநேக குடும்பத்துக்குள்ளே அநேக சாட்சிகள் உண்டு. இரவு நேரத்தில் ஜெபிக்கணும், அதையும் தொடர்ந்துகள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.